friends, welcome to Kavitha Samayalare. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல மொறுமொறுன்னு சுவையான சேப்பங்கிழங்கு வறுவல். ஒரு சிம்பிளான பருப்பு சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோட நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் டேஸ்டோட கிறிஸ்பி அண்ட் கிரன்ச்சியா இருக்கிற இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்படியே சிப்ஸ் மாதிரி நம்ம ஒரு ஸ்நாக் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சேப்பங்கிழங்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிழங்கு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட் இருக்கும். இந்த கிழங்குல நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குங்க. இந்த கிழங்குல நம்ம குழம்பு, வறுவல் எல்லாம் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலர்லி நல்ல மொறுன்னு இந்த கிழங்கை நம்ம வறுத்தெடுக்கும் போது அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சி வறுவல் ரெசிபி தான் பார்த்துட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கிழங்கை வேக வச்சிடலாங்க. கிழங்கு குக்கரில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வில் குக்கரை வச்சு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஹை ஃப்ளேமில் ஜஸ்ட் ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். கிழங்கு பர்ஃபெக்டாக வெந்துடும். அதிக விசில் விட்டால் குழஞ்சி போயிடும். ஸோ ஒரு 2 விசிலில் நம்ம கிழங்கை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ மேலே தோலை உரிச்சு எடுத்துருவோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிழங்குங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட் இருக்கும். பட் கொஞ்சம் மேலே வழுவழுப்பாக இருக்கும். நம்ம உரிச்சு எடுக்கும்போது அந்த வழுவழுப்பு இல்லாமல் ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக வறுத்தெடுக்கிறது தான் ரெசிபியே. அப்படி மொறுன்னு வறுத்தெடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிம்பிளான குழம்பு ரசம் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு வறுவலெல்லாம் இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காம்பினேஷன் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கிழங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம தோல் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண போகிறோம். இப்படி சின்ன சின்ன ரவுண்டு பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சன்னமாக வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இதே மாதிரி எல்லா கிழங்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ எல்லா கிழங்கும் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த கிழங்கெல்லாம் ஒரு அகலமான பவுலில் சேர்த்து விட்டு மசாலா பொடி போட்டு கலந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ மசாலா பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேங்க. இதுதான் இந்த கிழங்குக்கு நல்ல மொறுமொறுப்பு தரும். கூடுதலாக கூட எடுத்துக்கலாம். நம்ம இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் அப்படியே ட்ரையாக கலந்து விட்டுருவோம். தண்ணி தெளிக்க வேண்டாம். அப்படியே ட்ரை மிக்ஸாக நம்ம இந்த பொடியெல்லாம் கலந்துக்கணும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த கலந்த இந்த மசாலா பவுடரை வேக வச்சு கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோங்க. தண்ணி தெளிக்க வேண்டாம். அப்படியே ட்ரையாகவே கலந்து விடுங்க. அந்த சேப்பங்கிழங்கு மேலே இருக்கிற அந்த வழுவழுப்புலையே நல்லா இந்த மசாலா ஒட்டி பிடிச்சிக்கும். அப்படியே நல்லா குலுக்கி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு விட்டுறலாங்க. இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு. எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். நல்ல மசாலா பொடியெல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சிரும். இந்த கிழங்குல நம்ம அரிசி மாவு நிறையா சேர்த்துருக்கிறதால நல்ல மொறுப்பாக வரும் நம்ம வறுத்து எடுக்கும்போது. அவ்வளோதாங்க, நமக்கு மசாலா பொடியெல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது கிழங்கு. இப்போ நம்ம வறுத்து எடுத்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு இரும்பு கடாய் வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன். நான் இங்கே வச்சுருக்கிறது இந்த இண்டஸ் வேலியோட இரும்பு கடாய். இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா ஒரு அளவான சைஸு கடாய். இப்படி வறுத்து எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்ஸ் நல்லா சூடாயிடுச்சுன்னா நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அழகாக நம்ம என்ன வேணாலும் வறுத்தெடுக்கலாம். நான் இந்த இரும்பு கடாய் காம்போ ஆஃபரில் வாங்கினேன். இண்டஸ் வேலியிலேருந்து இந்த பேனு, இந்த இரும்பு கடாய் காம்போ ஆஃபரில் வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இண்டஸ் வேலியோட பாத்திரங்கள் எல்லாமே, குக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இப்போ ரீசெண்ட் டேஸாக நிறைய பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்க, இரும்பு பாத்திரங்க எல்லாமே நல்லாயிருக்குங்க. நல்ல ஒரு ஹெவியான ட்ரைப்ளை மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா அது ரொம்ப வருஷம் வச்சு யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் தான். நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இண்டஸ் வேலி குக்வேர்ஸ்க்கு நல்ல டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்குங்க. நம்ம அதுக்கு இப்போ நல்ல டிஸ்கவுண்ட்டில் வாங்கலாம். அதே சமயம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோடும் கொடுத்துருக்குறேன். கவிதா சமையலறையோட கோடு கொடுத்துருக்குறேன்.
அது யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்கு, ஸோ மிஸ் பண்ணாமல் அதை அவைல் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. ஒன்ஸ் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம மசாலா போட்டு ரெடியாக வச்சுருக்கிற அந்த கிழங்கு பீசஸை பொறுமையாக எண்ணெயில் போட்டு விடுவோம். போட்டு விட்டு நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். போட்ட உடனே கிளறி விட வேண்டாம், ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா மெதுவாக திருப்பி போட்டு நம்ம கிளறி விடுவோம். பொறுமையாக நல்ல மொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆக விட்டுட்டு நம்ம எண்ணெயை வடித்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற எல்லா கிழங்குமே வறுத்தெடுத்தாச்சு. பாருங்கள், நல்ல மொறுன்னு இருக்குது. இது இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பட் இன்னொரு ஸ்பெஷல் டச் நம்ம ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. அதுவும் எப்படின்னு பார்த்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு இரும்பு பேன் வச்சாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு இங்கே நான் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், அதுவும் இந்த எண்ணெயில் போட்டு விட்டுறலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கூடவே ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அடுத்ததாக ஒரு 2 வரமிளகாவை உடச்சி சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுறலாங்க. இந்த பூண்டு கருவேப்பிலையெல்லாம் நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருவோம். இது நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லதும் கூட. ஒரு சிலருக்கு இந்த சேப்பங்கிழங்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிளை ஏற்படுத்தும். அப்போ நம்ம இந்த மாதிரி நிறையா பூண்டு, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பெருங்காயப்பொடியும் சேர்த்து வறுத்து நம்ம அந்த சேப்பங்கிழங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடலுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு சேர்த்து விட்டுறலாங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, சுவையான சேப்பங்கிழங்கு வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆறுனதுக்கப்புறமும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மொறுன்னு வறுப்பட்ட சேப்பங்கிழங்கு அந்த பூண்டோடு சேர்த்து சிப்ஸ் மாதிரி நம்ம சாப்பிடலாம், ஒரு ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக பருப்பு சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடலாம் இது ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.